வெல்கம் டு ஆனிஸ் கேக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு மசாலாலாம் அரைச்சி வச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்தோடையுமே வந்து சூட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து போட்டு நல்லா, அதாவது சிம்மில் வச்சு, கேஸாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க, இண்டக்ஷனில் கடைசி பாயிண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கருகிரும். இப்போ வந்து வர கொத்தமல்லி, மிளகு வந்து 1 ஸ்பூனு, சீரகம் வந்து 1 ஸ்பூனு, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். அப்புறமா பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா வந்து நல்லா குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் முந்திரி போடாட்டி நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி போடும் பொழுது நல்லா ஒரு ரிச்சாக இருக்கும். அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6 வெங்காயத்துக்கிட்ட எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பத்தலைனாலும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்தெடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டுட்டு பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2 இலையை பிச்சு போட்டுக்கோங்க. கூட வந்து கொஞ்சோண்டு வந்து சோம்பு போட்டுக்கோங்க, அதாவது தாளிப்புக்காக. அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் தாளித்து நல்லா அதை வதங்கினதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து அந்த கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதிலையே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும். அதுக்கப்புறமா தக்காளியை வந்து பியூரியாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி அளவுக்கு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோழி வந்து இது கிட்டத்தட்ட 1.25 கிலோ கிட்ட இருக்குது. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கவிச்ச ஸ்மெல்ல இருக்காது. அதை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது அந்த மசாலாவில் போட்டுருங்க. கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா அந்த மசாலாவில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஃப்ரை பண்ண முடியுமோ பண்ணி அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுலேயும் நம்ம முழு மல்லி போட்டு அரைச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் போட்டுக்கலாம். தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க, ஏன்னா மிளகும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க, சரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கலருக்காண்டி நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலராக இருக்கும், அதனால் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மசாலா, அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், அந்த மசாலா வகையோடு சேர்த்து இந்த தக்காளி ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா அதுலேயே போட்டு நல்லா பிரட்டி எடுத்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும், கறியும் கிட்டத்தட்ட அதுலேயே மேக்ஸிமம் கொஞ்சம் வெந்துடும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வதக்கி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அந்த பேஸ்ட்டு வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா போட்டு மறுபடியும் நல்லா ஃபுல்லாக வந்து கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, இது வந்து கிரேவி மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம், தண்ணியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கறி வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வேகணும்னா குக்கரில் நான் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நான் ஒரு விசில் அடிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போட்டுட்டு மல்லித்தலை போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு விசில் அடிக்க விட்டு எடுத்துருன்னு கறி வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியோடு நம்ம சாப்பிட்லாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் வந்து நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும்.
கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.